ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். இதை ரெப்ளிகேஷன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லலாம். பாக்டீரியாவோ இல்ல யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸோ இல்ல ஆர்கியா ஆர் வைரஸ் இதுல எல்லாமே நம்மளுக்கு டிஎன்ஏ பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் வைரஸ்ல வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ பிரசன்ட் ஆயிருக்கும். இதுல ரெப்ளிகேஷன் நடக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்ப அந்த ரெப்ளிகேஷனுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் ஒன்று வேணும். ஸோ அந்த ஸ்டார்ட் ஆகுற ரீஜனை தான் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெப்ளிகேஷன் ஆரிஜின் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ், அந்த குறிப்பிட்ட நியூக்ளியோடைட் கொண்ட ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ்ல ஏடி ரிச் ரீஜியனா இருக்கும், அதாவது அடினைன் தயோனைன் ரிச் ரீஜியனா இருக்கும். அப்பதான் நம்மளுக்கு இங்க வந்து அந்த பபிள் ஃபார்ம் ஆகி ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்கான அந்த கேப் வந்து ஃபார்ம் ஆக முடியும். ஏன்னா ஏடில டபுள் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இது ஈஸியா ஓரளவுக்கு பிரேக் பண்ணிட முடியும் கம்பேர்ட் டு ஜி ட்ரிபிள் பாண்ட் சி. ஸோ அதனால இந்த ஏடி ரீஜியன் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் ரெப்ளிகேஷன் இனிஷியேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கரெக்டான சீக்வன்ஸ் இருக்க இடம். இப்போ சொன்ன மாதிரி தான் ப்ரோகேரியாட்ஸ்லயோ இல்லை யூகேரியாட்ஸ்லயோ டிஎன்ஏ இல்லை டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ்ல வந்து அடங்கியிருக்கும். ஸோ இதுல நடக்கக்கூடிய ரெப்ளிகேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஆரிஜின் எப்படி நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இனிஷியேஷன் நடக்கும்போது நம்மளுக்கு சில ரெப்ளிகேஷன் மெஷினரிஸ் வேணும். ஸோ அந்த ரெப்ளிகேஷன் மெஷினரிஸ் வந்து அட்டாச் ஆகணும் இல்லைங்களா? ஸோ அது எங்க வந்து அட்டாச் ஆகுது அப்படின்னா இந்த ரெப்ளிகேஷன் ஆஃப் ஆரிஜின் ரீஜியன்ல. ஸோ எது வந்து அட்டாச் ஆகும்? ரெப்ளியோசோம்ஸ் வந்து அட்டாச் ஆகும். இந்த ரெப்ளியோசோம்ஸ் பத்தி நம்ம போன வீடியோல நல்லா தெளிவா பார்த்துருந்துருப்போம். ஸோ நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரோகேரியோட்டிக் டிஎன்ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க இருக்கிற அந்த ரெப்ளிகேஷன் ஆரிஜின் ரீஜியன்ல வந்து பைண்ட் ஆகக்கூடியது இந்த ரெப்ளியோசோம். இந்த ரெப்ளியோசோம்ஸ் வந்து பைண்ட் ஆகி இது பை டைரக்ஷன் ஆர் யூனி டைரக்ஷன் வேல வந்து உங்களுக்கு ரெப்ளிகேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ரெப்ளிகேஷன் ஃபோர்க் கிரியேட் பண்ணி, ஸோ எப்படி இருக்கு டிஎன்ஏ அப்படின்னா இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் கிரியேட் பண்ணி நியூ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் சிந்தசிஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராசஸ் நடைபெறும். அதெல்லாம் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்டரி டாட்டர் டிஎன்ஏ கிடைச்சிரும். ஸோ ஒன்ஸ் இந்த ரெப்ளிகேஷன் நடந்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த சைட் டெர்மினேஷன் சைட் இங்க வந்து இந்த ரெப்ளியோசோம்ஸ் ரிலீஸ் ஆகப்படும். ரெப்ளிகான் ஹைப்போதசிஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரிஜின், அந்த ரெப்ளிகேஷன் ஒரிஜின் ஒரு சிங்கிள் ஒரிஜினா இருக்கும். அந்த சிங்கிள் ஆரிஜின் கொண்ட அந்த யூனிட்டை தான் நம்ம ரெப்ளிகான் அப்படின்னு சொல்றோம். இப்போ ப்ரோகேரியோட்டிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய டிஎன்ஏ பாத்தீங்கன்னா சர்க்குலர் ஃபார்ம். ஸோ இதுல ஒரு ஒரிஜின் இருக்கிறதுனால இதை வந்து சிங்கிள் ரெப்ளிகான் இப்போ ப்ரோகேரியோட்ல சொல்லலாம். இந்த ரெப்ளிகேஷன் ஒரு சைக்கிளுக்கு ஒரு டைம் தான் நடக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மியூட்டேஷன், குரோமோசோமல் பாலிப்ளாய்டி, ஆனியூப்ளாய்டி இது போல இருக்கக்கூடிய இந்த காப்பி ஜீன் காப்பி நம்பர் எல்லாம் வேரி ஆகி கேன்சர் உருவாகாம தடுக்கிறதுக்காக இந்த ரெப்ளிகேஷன் ஒரு டைம் தான் உருவாக்கப்படும். அப்படியே சொன்ன மாதிரி இந்த ரெப்ளிகேஷன் யூனி டைரக்ஷனலாகவும் நடக்கும். எப்படி குரோமோசோம் இருக்குன்னா யூனி டைரக்ஷனாகவும் நடக்கும், இல்லை பை டைரக்ஷனலாகவும் நடக்கும். இல்லை ப்ரோகேரியாட்டிக்ல எப்படி வந்து ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ல இந்த ரெப்ளிகான் வந்து ஒன்று தான் இருக்கும். ஸோ அதனால இந்த மோனோ ரெப்ளிகானிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ஒரு ரெப்ளிகான் கொண்ட அந்த டிஎன்ஏவை நம்ம வந்து ரெப்ளிகான், சிங்கிள் ரெப்ளிகான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல 250 to 2000 பேஸ் பேர் அடங்கி இருக்கும் இந்த ரெப்ளிகான், இந்த இங்க ஸ்டார்டிங் சைட்டான ரெப்ளிகான். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம கோலை, எஸ்ட்ரீஷியா கோலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நம்மளுக்கு இந்த ஒரே சீக்வன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதை தான் ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சொல்றோம். இந்த ஒரிஜின் சீக்வன்ஸ்ல நம்மளுக்கு 9 மர்ஸ் அடங்கி இருக்கும். 9 மர்ஸ் அப்படின்னா 5 காப்பி கொண்ட 9 நியூக்ளியோடைட் கொண்ட இந்த பகுதி தான் 9 மர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பக்கத்துல இந்த பக்கம் 13 மர்ஸ் இருக்கும், அதாவது 13 நியூக்ளியோடைட் கொண்ட சீக்வன்ஸ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெக்ரூட்மெண்ட் ஆகப்படுவது டிஎன்ஏ ஏ. ஸோ இந்த டிஎன்ஏ ஏ வந்து இந்த ஒரே சியோடைய 9 மர்ஸ் சீக்வன்ஸ்ல வந்து பைண்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பைண்டிங் நடந்ததுக்கு அப்புறம் சூப்பர் ஹெலிக்கல் டார்ஷன் ஏற்படும். இந்த சூப்பர் ஹெலிக்கல் டார்ஷன் ஏற்பட்டதுக்கு அப்புறமா அந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறதுனால, புல்லிங் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த 13 மர் ரீஜியன்ல தான் இங்க வந்து நம்மளுக்கு ஓப்பன் காம்ப்ளெக்ஸ் காணப்பட முடியும். டிஎன்ஏ பி அப்புறம் டிஎன்ஏ சி அலாங் வித் ஏடிபி எல்லாம் வந்து பைண்ட் ஆகி நம்மளுக்கு ரெப்ளிகேஷன் ஃபோர்க்ல வந்து இனிஷியேஷன் ஸ்டார்ட் ஆகி ரெப்ளிகேஷன் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த 9 and 13 மர் பத்தி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஈகோலை சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் வந்து டியூஇ டியூ. அதை வந்து நம்ம டிஎன்ஏ அன்வைண்டிங் எலிமெண்ட் அப்படின்றோம். இதுதான் அந்த 13 மர் ரீஜியன். ஸோ இதுதான் 13 மர் ரீஜியன். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த R1, R2, R4 அப்புறம் இங்க நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரீஜியன்ஸ் எல்லாமே என்ன சொல்றோம்னா 9 மர் ரீஜியன். இதுக்கு இடையில இருக்கக்கூடியது இந்த டிஎன்ஏ ஏ ட்ரையோஸ். அந்த டிஎன்ஏ ஏ ட்ரையோஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிபிள் ஏ பிளஸ் ஏடிபிஏஸ். இந்த டிஎன்ஏ ஏ ட்ரிபிள் ஏ அப்புறம் பிளஸ் ஏடிபிஏஸ் டொமைன்
இந்த டிஎன்ஏ ட்ரையோஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து டிஏஆர் கூட பைண்ட் ஆகும். ஸோ டிஏஆர் அப்படின்னா டிஎன்ஏ ஏ அசம்பிளி ரீஜியன். டிஎன்ஏ ஏ வந்து பைண்ட் ஆகக்கூடியது இந்த 9 இருக்கக்கூடிய R1, R5, R4. இதுல டைரக்டா வந்து டிஎன்ஏ ஏ வந்து அட்டாச் ஆயிடும். டிஎன்ஏ ஏல என்ன அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இருக்கக்கூடிய ஒலிகோமர் டொமைன், அதுக்கப்புறம் ஒரு லிங்கர் மூலியமா அட்டாச் ஆயிருக்கக்கூடிய AAA+ டொமைன், அதுக்கப்புறம் அட்டாச் ஆகி கூட இருக்கக்கூடிய ஹீலிக்ஸ் டர்ன் ஹீலிக்ஸ் டொமைன். ஸோ இந்த டொமைன் வந்து டிஎன்ஏ வந்து அட்டாச் ஆகக்கூடிய இடம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம், டிஎன்ஏ ஏ ட்ரையோஸ். இந்த 9 ரீஜன்ல வந்து அட்டாச் ஆகக்கூடியது வந்து டிஏஆர். இந்த 9 இங்க நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸப்ட் R1, R5, R4, இங்க நடுவில் இருக்கக்கூடிய இந்த லைட் ஆரஞ்சு ரீஜன் இங்கெல்லாம் வந்து வித் ஹெல்ப் ஆஃப் ஏடிபி இந்த டிஏஆர் வந்து அட்டாச் ஆகும். அதனால இதெல்லாம் வந்து லோ அஃபினிட்டி ரீஜன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து இந்த டிஎன்ஏ ஏ அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சூப்பர் ஹெலிக்கல் டார்ஷன் ஏற்பட்டு, ஸோ அது மூலியமா நம்மளுக்கு இந்த டார்ஷன்னால ஏற்படக்கூடிய இந்த பபிள் தான் எங்க நடக்கும் அப்படின்னா 13 ரீஜன். ஸோ இந்த 13 ரீஜனை தான் நம்ம என்ன சொல்றோம், டிஎன்ஏ அன்வைண்டிங் எலமெண்ட் அப்படின்னு, அதாவது டியூஇ. இதுல டிஎன்ஏ அன்வைண்டிங் எலமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல நம்மளுக்கு இனிஷியேஷன் பபிள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இனிஷியேஷன் பபிள் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா வரக்கூடிய புரோட்டீன் என்ன அப்படின்னா டிஎன்ஏ பி, அதுக்கப்புறம் டிஎன்ஏ சி. இதுல டிஎன்ஏ பி வந்து ஹெலிகேஸா இருக்கு. ஸோ இந்த ஹெலிகேஸ் இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸை வந்து பிரியறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் லோட் ஆகக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் வந்து டிஎன்ஏ சி அண்ட் ஃபர்தர் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் இந்த ப்ரோகேரியோட்டான பாக்டீரியால. அடுத்ததா ஆர்கியால எப்படி வந்து ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆர்கியா வந்து மல்டி ரெப்ளிகானிக். ஏன்னா உங்களுக்கு இந்த ஆர்கியாவோட பிளாஸ்மேட் இந்த பிக்சர்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இதுல 3 ரீஜன் இருக்கு. அதாவது ஒரி C1, ஒரி C2 அண்ட் ஒரி C3. முன்னாடி பாக்டீரியால பார்த்த மாதிரி தான் இந்த ரீஜனும் ஏடி ரிச் ரீஜன். ஸ்பெசிபிக் ஆரிஜின் ரெகக்னிஷன் பாக்ஸஸ் இருக்கு. அது என்னன்னா ORBS, இல்ல அதை மினி ORB அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டியூஇ ரீஜனும் இருக்கு. இதுல இனிஷியேட்டரா நம்ம பாக்டீரியால பார்த்தோம், அதுல இனிஷியேட்டரா எது இருக்குன்னா டிஎன்ஏ ஏ இருக்கு. ஸோ நம்மளுக்கு இங்க ஆர்கியால எது இனிஷியேட்டரா இருக்கு அப்படின்னா ORC ஆர் CDC6. ஸோ இங்கேயும் அதே மாதிரி நம்மளுக்கு 2 டொமைன் இருக்கு. அதுல AAA+ டொமைனும் அப்புறம் WH விங்லெஸ் ஹேலிக்ஸ் ஃபோல்ட் டொமைனும் சேர்ந்து இருக்கு. ஸோ இதுதான் இனிஷியேட்டரா இருக்கு நம்ம இந்த ரெப்ளிகேஷன் ஆரிஜின்ல வந்து ஜாயிண்ட் ஆகிறதுக்கு. இனிஷியேட்டர் ஸோ போய் பைண்ட் ஆகக்கூடியது ஒரி சி சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய ORBல வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடும். இருக்கக்கூடிய 3 ஒரி சி சீக்வன்ஸ்ல ஸோ ஒரி C1ல அட்டாச் ஆகக்கூடியது வந்து ORC11. அதுக்கப்புறம் ஒரி C2லையும் ஒரி C3லையும் வந்து பவுண்ட் ஆகக்கூடிய இந்த இனிஷியேட்டர் எதுன்னு பார்த்தோம்னா ORC11ம் ORC13ம். ORC12 வந்து நம்மளுக்கு இது எல்லா ரீஜன்லயும் போய் அட்டாச் ஆகும். பட் இது வந்து நெகட்டிவா ரெகுலேட் பண்ணக்கூடியதா இருக்கு. ORC1, 2, 3 தவிர நம்மளுக்கு விப் புரோட்டீன் இதுவும் ஒரு இனிஷியேட்டர் காம்ப்ளெக்ஸா இருக்கு. இந்த இனிஷியேட்டர் காம்ப்ளெக்ஸ் ORC1 ஆர் CDC6க்கு ரிலேட்டடா இல்லை. பட் ஆனாலும் இது ஒரி C3க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய புரோட்டீனா இருக்கு. ஒரி சில ORC1 வந்து பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரி சி ரீஜன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரி C1ல இந்த ORB3லையும் ORB2 அண்ட் ORB1ல இந்த ORI11 வந்து பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா ரெக்ரூட்மெண்ட் பண்ணப்படுவது MCM. அதாவது MCM ஒரு ஹெலிகேஸ். இந்த ஹெலிகேஸ் வந்து பைண்ட் ஆகும். இந்த ஹெலிகேஸ் பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு இந்த ரெப்ளிகேஷன் பபிள் கிரியேட் ஆகும். ரெப்ளிகேஷன் பபிள்க்கு அப்புறமா ரெப்ளிகேஷன் ஃபோர்க் கிரியேட் ஆகப்படும். MCM அதாவது மினி குரோமோசோம் மெயின்டெனன்ஸ் ரெப்ளிகேட்டிவ் ஹெலிகேஸ் எங்க வந்து பைண்ட் ஆகும் அப்படின்னா டியூஇ ரீஜியன்ல வந்து பைண்ட் ஆகும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது யூகேரியோட்ல எப்படி இந்த ஒரிஜின் இருக்கும் அப்படின்னா, இந்த யூகேரியோட்ல ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் மல்டி ரெப்ளிகானிக்கா இருக்கும். பாக்டீரியா அண்ட் ஆர்கியல் டொமைனை விட காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுனால இதுல மல்டி ரெப்ளிகானிக்கா பார்க்க முடியும். இப்போ ஈஸ்ட் போல இருக்கக்கூடிய யூகேரியோட்ல பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஒரிஜின் சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா ஆட்டோனாமஸ்லி ரெப்ளிகேட்டிங் சீக்வன்ஸ், அதை ARS அப்படின்னு சொல்றோம். இந்த ARS ரீஜன்ல தான் வந்து இந்த ரெப்ளிகேட்டிவ் ஹெலிகேஸ் வந்து பைண்ட் ஆகும். ஸோ எப்போ வந்து பைண்ட் ஆகும் அப்படின்னா லேட் M ஃபேஸ் அண்ட் G1 ஃபேஸ். உங்களுக்கு இந்த மைட்டாட்டிக் சைக்கிள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேட் மைட்டாட்டிக் ஃபேஸும் G1 ஃபேஸும் எங்க இருக்கும் அப்படின்னு ஹெலிகேஸ் பைண்ட் ஆகும்.
அதை வந்து ஆரிஜின் லைசன்சிங் அப்படின்ற டேர்ம் சொல்லி சொல்றோம் நம்ம. ஒன்ஸ் இந்த ஆரிஜின் லைசன்சிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா ஹெலிகேஸ் வந்து லோட் ஆகும். எப்படி ஹெலிகேஸ் லோட் ஆகும்னா இன்ஆக்டிவ் டபுள் ஹெக்ஸாமெரிக் ஃபார்ம்ல வந்து லோட் ஆகும். ஸோ எங்க லோட் ஆகும் அப்படின்னா ஒரிஜின் டூப்ளெக்ஸ் டிஎன்ஏல வந்து லோட் ஆகும். அந்த டைம்ல 10 to 20% இனிஷியேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதனால நம்ம இந்த 10 to 20% இனிஷியேஷன் இந்த எஸ் ஃபேஸ்ல நடக்கிறதுனால இதை ஆரிஜின் ஃபயரிங் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த ரெப்ளிகேஷன் மெஷினரி அண்ட் அந்த ரெப்ளியோசோம்ஸ் எல்லாம் வந்து இந்த டைம்ல தான் வந்து பைண்ட் ஆகி இனிஷியேஷன் ஸ்டார்ட் பண்ணும். டிஎன்ஏ உடைய ஒரிஜின் சீக்வன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுல ஏ எலமெண்ட் இருக்கும். இந்த ஏ எலமெண்ட் 11 பேஸ் பேர் ஏசிஎஸ் கொண்டதா இருக்கு. ஸோ இந்த ஏசிஎஸ் அப்படின்னா ஏஆர்எஸ் கான்சென்சஸ் சீக்வன்ஸ். அடுத்ததா பி1 எலமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பி1 எலமெண்ட் வந்து பிரைமரி பைண்டிங் சைட்டா இருக்கு. எதுக்கு அப்படின்னா இந்த ஓஆர்சி வந்து பைண்ட் ஆகிறதுக்கு. ஹெட்டிரோ ஹெக்ஸாமெரிக் ஆரிஜின் ரெகக்னிஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து பைண்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரோமோ அட்ஜசன்ட் ஹோமோலாஜி பிஏஹெச் டொமைன் இங்கே அடங்கி இருக்கும். இந்த டொமைன் எங்க வந்து அட்டாச் ஆகும் அப்படின்னா டிஎன்ஏ உடைய ஹிஸ்டோன் அடங்கி இருக்க இடத்துல. ஸோ நம்மளுக்கு இந்த நம்மளோட யூகேரியோட்டிக் டிஎன்ஏ உங்களுக்கு தெரியும் ஹிஸ்டோனோட ரேப் ஆகி இருக்கிற ஸ்ட்ரக்சர். ஸோ எப்போ வந்து நம்மளுக்கு ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகணுமோ அப்போ அந்த ஹிஸ்டோன் அன்ரேப் ஆனாதான் நம்மளுக்கு அந்த இடத்துல ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக முடியும். ஸோ இந்த அன்ரேப் ஆகிறதுக்கு இனிஷியேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது வந்து இந்த பிஏஹெச். பைண்ட் ஆகக்கூடியது எங்க அப்படின்னா ஹிஸ்டோன் 4 லைசின் 2 20 மீத்தியோனைன் நியூக்ளியோசோம்ஸ்ல வந்து பைண்ட் ஆகும். அப்போ இங்க கிரியேட் ஆகப்படுவது வந்து நெகட்டிவ் சூப்பர் கோயிலிங். இந்த நெகட்டிவ் சூப்பர் கோயிலிங் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் கூட வந்து பைண்ட் ஆகிறதுக்கு உதவும் இந்த நெகட்டிவ் சூப்பர் கோயிலிங். இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தா உங்களுக்கு தெளிவா தெரியும். இங்க ஹிஸ்டோன்ஸ்ல வந்து பைண்ட் ஆகக்கூடியது பிஏஹெச். ஸோ இங்க இருக்கு ஏ எலமெண்ட், அப்புறம் பி1 பி2 பி3 எலமெண்ட் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு இங்க பார்க்க முடியுது. ஸோ இது செகரோமைசஸ் ஸ்பீஷியஸ்ல. அதே மாதிரி செகரோமைசஸ் பாம்பி ஸ்பீஷியஸ்ல ஏடி ஹூக் அடங்கி இருக்கு இந்த ஏடி ரிச் ரீஜியன்ல. அப்புறம் மெட்டாசோல பார்த்தோம் அப்படின்னா ஏடி ரிச் ரீஜன் கூட வந்து பைண்ட் ஆகக்கூடியது வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் 2B. அதுக்கப்புறம் சிபிஜி எலமெண்ட்டும் அடங்கி இருக்கும். அப்புறம் G4 அப்புறம் ஓஜிஆர்இ எலமெண்ட்டும் அடங்கி இருக்கும். இங்க இருக்கக்கூடிய பிக்சர் வந்து இனிஷியேட்டர். இங்க யூகேரியோட்ல நம்ம இனிஷியேட்டர் எதை பார்க்குறோம் அப்படின்னா CDC6 அப்புறம் CDT1. ஸோ இந்த இனிஷியேட்டர்ல நம்மளுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே AAA+ ஏடிபிஎஸ் டொமைனும் அதே மாதிரி விங்லெஸ் ஹீலிக் ஃபோல்ட் டொமைனும் இங்க இருக்கு. ஸோ இது வந்து ஓஆர்சியும் கூட பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ரெக்ரூட்மெண்ட் ஆகப்படுவது முன்னாடி சொன்ன மாதிரி MCM ஹெலிகேஸ். இந்த MCM27 வந்து லோட் ஆனதுக்கு அப்புறமா எஸ் ஃபேஸ்ல அடுத்ததா ரெக்ரூட்மெண்ட் பண்ணப்படுவது DDK, அதாவது DBF4 டிபெண்டன்ட் கைனேஸும் சைக்ளின் டிபெண்டன்ட் கைனேஸும். இந்த ரெண்டு கைனேஸுமே MCM27 ஹெலிகேஸ் சப்யூனிட்டை பாஸ்போரிலேட் பண்ணப்படும். ஆஃப்டர் பாஸ்போரலைசேஷன் ஆஃப் MCM27 அடிஷனல் இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ் வந்து பைண்ட் ஆகும். அந்த பைண்டிங் அப்புறமா நம்மளுக்கு CDC45ம் GINSம் ரெக்ரூட்மெண்ட் ஆகப்படும். ஸோ இதுக்கப்புறம் ஏடி ரிச் ரீஜன்ல டிஎன்ஏ மெல்டிங், அதுக்கப்புறம் பை டைரக்ஷனல் ரெப்ளிசோம்ஸ் அசம்பிளியும் வந்து நடக்கும். இப்போ ஃபைனலா நம்மளுக்கு வைரஸ்ல எப்படி இந்த ஆர்கனைசேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுலயும் சிங்கிள் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் தான் பார்க்க முடியும் இந்த வைரஸ்ல. அந்த ரெப்ளிகேஷன் ஆரிஜின் வந்து OOR அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஆரிஜினுக்கு வெரைட்டி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணப்படும். பட் இது வைரஸ் அப்படின்றதுனால இதோடைய ஹோஸ்ட் செல்லில் இருந்து தான் இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் டி ஆன்டிஜன் பிரசன்ட் ஆயிருக்கிறப்போ இந்த ரெப்ளிகேஷன் ஆரிஜின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படிதான் வைரஸ்ல வந்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் நடக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக். தேங்க்யூ.